காரமடை ரங்கநாதர் ஆலயத்துல ராபத்து பகல் பத்து உற்சவம் இந்த மார்கழி மாதம் என்பதால் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்துல நேற்றைய தினம் இந்த கிறிஸ்தவ புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டை கொண்டாடுகிறோம் அப்படிங்கிற பேர்ல காவல்துறையினரே கோவிலினுடைய அந்த சந்நிதி, இந்த போட்டோலாம் சமூக வலைதளங்களை வந்திருக்கு. அந்த கோவிலினுடைய வாசல், அதாவது சந்நிதியினுடைய வாசல் மாதிரி தான் அது இருக்கிறது. அதாவது அந்த கொடிமரத்துக்கு வெளியில அது பார்த்தாலே தெரியுது. அந்த இடத்துலயே நின்று கேக்கை வெட்டி புத்தாண்டை கொண்டாடி இருக்கிறார்கள், கிறிஸ்தவ புத்தாண்டை. கேக்ல முட்டை இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் நம்ம தெரிஞ்சது. எந்த மாதிரியான ஒரு நேரத்துல, அதுவும் கோவிலுக்குள்ளார அசைவ உணவு செய்ய மாட்டார்கள் இந்துக்கள் என்பதை தெரிந்தும் அந்த இடத்துல கொண்டு போய் இவர்கள் இந்த மாதிரி கேக்கை வெட்டி புண்படுத்தும் விதமாக நடந்து கொண்டிருக்கார்கள். இதற்கு இந்து முன்னணி மிகப்பெரிய எதிர்ப்பை தெரிவித்து இன்னைக்கு அவங்க ஒரு போராட்டத்தையும் அறிவித்திருக்கிறார்கள். அதே போல ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதர் கோவில்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த சொர்க்கவாசல் திறப்பிற்காக இந்த கட்டண டிக்கெட் அப்படிங்கிற பேர்ல பல போலி டிக்கெட்டுகளையும் இந்த தடவை விநியோகிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம். இன்னும் சொல்ல போனா, அங்க இருக்கக்கூடிய ஒரு திமுக பிரமுகர் ராம்குமார் அப்படிங்கிறவர் அதாவது சொர்க்கவாசலுக்கு நாள் ராத்திரி அந்த டிக்கெட்டோட விலை எப்படி விற்கிறாங்க அப்படின்னா 1400 ஒரு டிக்கெட், 700 ஒரு டிக்கெட். அப்ப அந்த 700 டிக்கெட் 2000 ரூபாய்க்கும் 1400 டிக்கெட் 4000 ரூபாய்க்கும் விற்கிறாங்க. அதுக்கு அடுத்த நாள் அதுவே டபுள் மடங்கு ஆகுது. அந்த 7000 ரூபாய் 5000 ரூபாயாக மாறுகிறது. 4000 700 5000 ரூபாய் ஆகுது. 700 5000 ரூபாய் ஆகிறது. அந்த 4000ங்கிறது பல மடங்கு உயர்ந்து 25,000 மாறுகிறது. இதை தவிர போலி டிக்கெட்டுகளும் இதுல அடிக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாமே அறநிலைத்துறை அமைச்சருடைய பெயரை பயன்படுத்தி இதெல்லாம் செய்ததாக ஒரு குற்றம் சாட்டுகிறார்கள். அதை பத்தின ஒரு செய்தியும் வந்திருக்கிறது. 2 விஷயம். ஒன்று, போலி டிக்கெட் அடிக்கலைன்னா இது திமுக அரசு இல்லை. ஏன்னா திமுக அரசு ஆட்சிக்கு வந்த முதல் அரசு, அண்ணாதுரை சிஎமான முதல் அரசுலேயே உலகத்தமிழ் மாநாட்டில் போலி டிக்கெட் அடித்த அரசு. அதனால திமுகவின் மரபு காப்பாற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா திருட்டு டிக்கெட் அடிக்கிறது. அடுத்தது நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னா, ஹிந்து அமைப்புகளை பற்றி சொல்லுவாங்க, ஹிந்து சன்னியாசிகளை பற்றி சொல்வார்கள். பக்தியை வைத்து இவர்கள் வயிறு வளர்க்கிறார்கள். இப்போ பக்தியை வச்சு எவன்டா வயிறு வளர்க்கிறது? எவன் வயிறு வளர்க்கிறது? திமுக தானே பண்றான். அப்போ கோயில் உனக்கு என்ன வியாபார பொருளா? இந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லணும்ல. இது முதல் முறையா இல்லை. நீங்க ஏற்கனவே இப்ப நான் என்ன கேட்கிறேன், உபரி நிதியில் நாங்க காலேஜ் கட்டுறோம், உபரி நிதியில் நாங்க கல்யாண மண்டபம் கட்டுறோம். அப்ப இதுக்கு எதுக்கு நீ டிக்கெட்டு போடுற? உங்கள்கிட்ட உபரி நிதி இருக்க, அப்ப எதுக்கு திருப்பி இந்துக்கள்கிட்ட நீ காசு வாங்குற? அப்போ திருக்கோவில்களை கொள்ளையடிப்பது என்பதை வழக்கமாக்கி விட்டார்கள். அது மட்டும் இல்லாம அந்த டிக்கெட், அந்த டிக்கெட்ல இன்னைக்கு ஒரு ரேட்டு, நாளைக்கு ஒரு ரேட்டு. ஆம்னி பஸ் ரேட் மாதிரி, ஆம்னி பஸ் மாதிரி அதுக்கு ரேட்டை கூட்டிக்கிட்டு போறது. சரி, இதுக்கு இப்போ என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க? இந்த பாருங்க, தாமிரகுளம்னு ஒரு ஊர் இருக்கு பெரிய குளத்து பக்கத்துல. அங்க ஒரு வெங்கடாஜலபதி கரடுன்னு ஒரு கரடு இருக்கு. அங்க ஒரு பெருமாள் கோயில் இருக்கு. அந்த பெருமாள் கோவில்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி, போன பிப்ரவரி மாதம், இப்போ இந்த பிப்ரவரி 2 வருஷம் ஆக போகுது. இதுக்கு முன்னாடி பாலாலயம் பண்றேன் அப்படின்னு பாலாலயம் பண்ணிட்டு போனானுங்க. 2 வருஷமா ஏரியா பக்கமே போகலை. வேடிக்கை என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த கரடுக்கு பேரே வெங்கடாஜலபதி கோயில் கரடு. அப்போ அந்த கரடே பெருமாளுக்கு சொந்தம். அதில் ஒரு கிறிஸ்தவம் கட்டி காலேஜை வச்சு விட்டான். இப்போ அதுக்கு மேலே போய் ஒரு துணுக்கம், ஒரு இதை கட்டி வச்சிருக்கான், தர்கான்னு ஒன்று கொண்டு புதுசாக வச்சிருக்கான். இவன் அங்க கொண்டு போய் இப்ப நீங்க சொன்னீங்களே அந்த மாமிசம், அந்த முட்டை கேக்க கோவில் கொடிமரத்துக்கு முன்னாடி, அங்கவே அவன் கறி போட போயிருக்கான். எதிர்ப்பு தெரிவித்த இந்துக்களை கைது செய்து உள்ள வச்சானுவன். இந்துக்களை வச்சதுக்கு அப்புறம் இப்ப அறநிலையத்துறை நேர போய் அந்த போன வருஷத்துக்கு முந்தின பிப்ரவரி மாசம் தான், அதான் நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் அறநிலைய போய் அதை பாலாலயத்துக்கு பெருமாள் எடுத்து வெளியில வச்சாங்க. அதுக்கு முன்னாடி அறநிலையத்துறை போகல, அதுக்கு அப்புறமும் அறநிலையத்துறை போகல. அதுக்கு பவர் எடுத்து அதுக்கு கட்டடம் கட்டி எல்லாமே அங்க உள்ள பக்தர்கள் தான் செய்திருக்காங்க. இந்த ஏரியா பக்கமே போகல. இதுக்கிடையில இப்படி அந்த மலையை ஆக்கிரமிச்சு மசூதி கட்டுறானே என்னடான்னு கேட்கலாம்னு எச்சராஜா அவர்கள் போன உடனே
30ஆம் தேதி ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கான் அந்த கோயில் அர்ச்சகருக்கு. யாரு? ஹெச்ஆர்என்சி. நீ இவ்வளவு விலை உயர்ந்த சிலையெல்லாம், ஏன்னா அதில் வந்து பஞ்சலோக சிலை என்னத்தையோ வாங்கி வச்சிருப்பாங்க போல இருக்கு அந்த உற்சவ மூர்த்திக்காக. இந்த இவ்வளவு அந்த ஊர்க்காரங்க பண்ணியிருக்காங்க. இப்ப பாதுகாப்பற்று நீ இப்படி கோயிலை வச்சிருக்கலாம்னு இப்ப வந்து லெட்டர் அர்ச்சகருக்கு. ஏன்டா இது ஏதாவது ஒன்னோடதான். அதே மாதிரி என்னைக்கு ஹெச்ஆர்என்சி போய் அங்க பூட்டு போடுறானோ அன்னைக்கு துளுக்க மேல அந்த மசூதியில சில வேலைகளை பார்க்கறான். என்ன விஷயம் அப்படின்னு போய் பார்த்தாச்சுன்னா அதுல அந்த போர்டு ஒன்று வச்சிருக்கு. அதுல அந்த ஜாஃபர் சேட்னு ஒருத்தர், ஒரு போலீஸ்காரர் இருந்தார்ல, ஆமா, அதாவது இந்த கனிமொழி ராசாவெல்லாம் அந்த 2G வழக்கு விசாரணையில காப்பாற்றி விடுறதுக்காக அந்த ஜாஃபர் சேட்டுக்குள்ள சொந்தக்காரன் அந்த கமிட்டியில இருக்கான். இப்ப அங்கேயும் இதே மாதிரி நடந்திருக்கு. அப்ப இந்த ஹெச்ஆர்என்சி எங்கக்கூடியது எதற்காக இருக்கிறதுங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஒன்று, கோயில்களை வேற மதத்துக்காரனுக்கு கொடுக்கறது. சரி, இப்போ நீங்கள் அடுத்தது காரமடையில் பார்த்தாச்சுன்னா அங்கே வச்சு கேக்கு வெட்டியிருக்கேன். நான் என்ன கேட்குறேன், இதே புத்தாண்டு கொண்டாட்டத்தை ஒரு மசூதிக்கு முன்னாடி போய் பன்னியை வெட்டி உங்களால் கொண்டாட முடியுமா? போர்க்கு சூப் மசூதி முன்னால் குடிச்சு நாங்கள் கொண்டாடுறோம், நீ செய்ய முடியுமா? வாய்ப்பே இல்லை. வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே கிடையாது. சரி, இந்த கொண்டாட்டத்தை கொண்டாடுறேன், வேற சில முன்னாடியாவது உன்னால போய் முடியுமா? அப்போ ஹிந்து கோயில்னா என்ன வேணாலும் செய்யலாம். இதை அரசு இன்னைக்கு பழக்கமாக்கி விட்டது. அதனால தான் சொல்றேன், இது ஹிந்துக்களை இன அழிப்பு செய்வதற்காக நடத்தப்படக்கூடிய அரசாங்கம். இந்த அரசாங்கம் ஒழியாத வர இந்த நாட்டுல ஹிந்துக்களுக்கு அடிப்படை உரிமை கூட கிடைக்காது என்பதைத்தான் இந்த செய்தி உறுதிப்படுத்துவதாக நான் பார்க்கிறேன்.